இருக்கிற ப்ரோக்ராமில் காலையிலேருந்து த பெஸ்ட் அண்ட் த பெஸ்ட் அண்ட் த பெஸ்ட் ப்ரோக்ராம். திஸ் இஸ் த ப்ரோக்ராம். ரொம்ப மகிழ்ச்சி. வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். நாமம் நாவில் மலர நாட்டுப்புற கிராமிய வில்லுப்பாட்டு ஸ்ரீ காவிய தர்ஷினி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சிவாய நம. ஹலோ ஹலோ ஹலோ. அல்லல் ஓம் வல்வினை ஓம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போகாதுயரம் போ நல்ல குணமதிகை மாமருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் வீற்றிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுத காப்பே. வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாய்மலரால் நோக்குண்டாம் மேனில் ஒடுங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் உன் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கே. யானை முகமும் இருகொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயிரும் பாங்கான உனது போனோளகும் தானே தோன்றிய எனதுள்ளத்துள் தயவால் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்து உதிப்பாய் ஓம் கணபதியே. வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பவள் என் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு சபை நடுவே என்னை சரியாசனத்தில் வைத்த என் தாயே.
அண்டர்கள் துயரம் தீர அயோத்தி மாநகரில் வந்து பிறந்து தண்டகாருணியம் சென்று சமுத்திரத்தை ஓர் அணையாகவே கட்டி கொன்றல் ராவணனை மாட்ட கோதண்டம் கையில் ஏந்தும் வண்டரி போற்றும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி வற்றாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை முருகா உற்றார் ஒருவர் துணை இல்லை எனக்கு உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியேளை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனதுள் நின்று விஸ்தரமாக புள்ளி மயிலேறி வர வேண்டும் எனதருகே நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்றும் என் செய்யும் குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே சம்போ அறிவோம் நம சிவாய வேத விநாயக சம்போ அறிவோம் நம சிவாய வேத விநாயக உமது அடிதனை பணிந்தவர் அருள் தரும் ஈசனை ஆதியும் அந்தமுமான பொருளே சம்போ ஐந்துகர தொந்திவாய தோனே பொருளே சம்போ ஐந்துகர தொந்திவாய சுவாமி ஐந்து கரம் பெருக தொந்திவாய சொல்லிக்க ஏ சுவாமி ஆணை கிளையோனே அரணர் திருமகனே பேரவயச்சோனே பெரிச்சளி வாகனனே ஐந்து கரம் பெருக தொந்திவாய சொல்லிக்க ஏ சாமி அப்பளமொடு பழம் முக்கணி சக்கரை அவளோடு கடலையும் அமுதமும் படைத்திட முன்னாலே வந்த கணபதியே சம்போ அருளோடு வந்த சோதி மூலல் பொருளே பதியே சம்போ அருளோடு வந்த ஜோதி முதல் பொருளே நாயகா வேதமந்திர நீல சந்திர சேகரந்தாள் உண்மறையோ ஏ
சாமி விதி மலர் சோரி மலர் புகழ்ந்திட ஒரு மலர் இட்டதன்னை நச்சவையில் வைத்தவா நாயகா புகழ்ந்து நான் எப்பொழுதும் உண்மை பாடுவே சம்போ புகழ்ந்து நான் எப்பொழுதும் பாடுவே சுவாமி வள்ளியால் திணை புனத்தில் வருங்கிலி தனை விரண்ட சுவாமி வள்ளியால் திணை புனத்தில் வருங்கிலி தனை விரண்ட போட் 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 வாய்த்த தினை மாவை உண்ட வேளவா வேளவா ஆண்டவா மாறுபடு சோரரை அறுத்தவா அறுத்தவா வடி வேளவா வேளவா அந்த மாறுபட அசுரந்தலையை அறுத்தவா முருகா சுவாமி இஷ்டமுடன் ஹரிராம உன் புகழை வில்லில் பாட இஷ்டமுடன் ஹரிராம உன் புகழை வில்லில் பாட தந்தனை தனைத்த தாளம் போடவே தாளம் போடவே சிந்தனை தனைத்த தாளம் போடவே போடவே தாளம் போடவே போடவே போட் 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 அப்படியே முந்திய குரு நமக்கு முக்கண பரமேஸ்வரனா முந்திய குரு நமக்கு முக்கண பரமேஸ்வரனார் ஓங்கார நாதத்தின் நாதமாய் வந்துதித்த நாதத்தின் நாதமாய் வந்துதித்த சுவாமி நமச்சிவாய வென்னும் மூலப்பொருளை சுவாமி கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே சுவாமி கணபதியே என் குருவே அப்பனே கனவிலையோ நான் மறவே அப்பனே குணபதியே அருமுகனே அங்கே குஞ்சரமே உமை பாட அப்பனே பாடுவோமே ராமா உன்னை நானும் பலகாலம் உனை தொழுதுவே ஐயனே தேடுவோமே ராமா உன்னை இந்த தெச்சனா தேசமெல்லாம் ஐயனே ஆதியில வேதநாத வேதநாத அம்பலத்துள் ஆடுமைந்தா ஆடுமைந்தா சுவாதியில மாலையர்க்கு மாலை கெட்டி தோன்றாமல் நின்ற வாழ என்ன மாலா அடிமுடியும் தேடிக்காலே அம்பல வானரோட சீர்வாதத்தை நல்லருவை நாணலாகி நந்திதலையை குடமாகி அம்பாள் நெல்லையத்தில் ராமர் பானோ என் இருகையில விஷுகோளா உந்தன் சொல்லை நாங்கள் பாட ஐயனே உந்தன் சொல்லை நாங்கள் பாடு எனக்கு துணை இருப்பாய் ஹரிராம் ராமா ஐயனை ஒன்றன் சொல்லை நாங்கள் பாட ஹரிராம ராமா கலைமகளே சத்தி மலை மகளே மலை மகளே மலையரசனோட திருமகளே அப்படியே போட் 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 தாயே கலைமகளே மலைமகளே மலையரசன் திருமகளே வாழ்மதியாள் அம்பிகையால் வந்தனக்கு அருள் புரிவார்
இடம் இருக்கும் வனக்கிளியே எனக்கு அருள வருவாயம்மா பலம் இருக்கும் ஈஸ்வரியே வந்து எனக்கு அருள் புரிவா செண்பகா தேவி அம்மா சிறைக்கடங்கா வாழ்மையிலே சிறுமிக்கு நீ அருள் புரிவா குற்றால நாதரையா குழந்தைக்கு நீ அருள் புரிவா குழல்வாய் மொழி அம்பிகையே குடியிருக்க வேணுமையா பராசக்தி அம்பிகையே பாலகிக்கு அருள் புரிவா திருவிளஞ்சி குமாரசுவாமி சிறுமிக்கு நீ அருள் புரிவா இருவாளுக ஈஸ்வரரே எந்தனுக்கு அருள் புரிவா இருவாளுக ஈசர்கிணியால் ஏழைக்கு மனமிறங்கி காசி விஸ்வநாதரையா காசி விஸ்வநாதரையா ஐயனை கதை கருள வருவாயப்பா எப்ப காசி விஸ்வநாதரையா அருள் புரிவா ஐயனே பராக்கிரம பாண்டியரே பாலகிக்கு அருள் புரிவா எந்தாயே உலகம்மாளே லோகத்தை ஆண்டவளே லோயநாயகி அம்பிகையா நின்று விளையாட வேண்டும் உன் புகழை நாங்கள் வாட உள்ளத்திலே குடியிருப்பாய் சக்தியே பகவதியே தற்காக்க வேண்டுமா ஐந்தெழுத்தை ஓரெழுத்தா அருள் புரிய வேண்டுமா எட்டெழுத்த ஓரெழுத்தா இசை மகளே கலைமகளே தாயை எனக்கு அருள வருவாயம்மா தய எட்டெழுத்த ஓரெழுத்தா எனக்கு அருள வருவாயம்மா இங்க வந்த சபையோர்க்கெல்லாம் வந்த சபையோர்க்கெல்லாம் இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் குடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் குழந்தை நானும் நமஸ்கரித்தேன் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே ஆன்மீக விழாவதிலே வந்திருக்கும் பெரியோர்களே சிவனடியார் தெய்வங்களே உங்களோட சீர்பாதத்தை பாலகி நான் காவியாவும் சபையோர்கள் முன்னாலே காசி விஸ்வநாதரோட கதைகளையும் பாட போறோம் பாடுகிற பாட்டதிலே பழுது குற்றம் வந்திட்டாலும் உங்கள் பாலகியா என்ன வேணும் சொல்லுகிற சொல்லதிலே சொற்குறைகள் இருந்திட்டாலும் சொந்த குழந்தை போல என்ன வேணும் அறிந்து நாம் பாடிட்டாலோ அறியாமல் பாடிட்டாலோ தெரிந்து நாம் பாடிட்டாலோ தெரியாமல் பாடிட்டாலோ முன் சொல் பின்னால் வந்துட்டாலோ பின் சொல் முன்னால் வந்துட்டாலோ 6 பிழை 100 குற்றம் 6 பிழை 100 குற்றம் எங்களை ஆதரிக்க வேண்டும் ஐயா ஐயா எங்களை ஆதரிக்க வேண்டும் ஐயா சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே சபை நிறைந்த தாய்மார்களே இன்று இந்த தரணி போற்றும் இயற்கை வளம் கொஞ்சம் எழில் சிறப்பு மிக்க இந்த தென்காசி நன்னகரிலே வாய்க்கால் பாலம் சரி
இசக்கி மகாலிலே ஆமா வைத்து சரி சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிற ஆமா அனைத்து சிவனடியார் பெருமக்களும் இணைந்துள்ள ஆன்மீக சங்கமம் ஆன்மீக விழாவில் இங்கு ஒருங்கிணைப்பாக வந்துள்ள ஆமா அனைத்து ஆன்மீக ஆமா நல்லுள்ளங்களையும் நல்ல சொந்தங்களையும் சிவனடியார் பெருமக்களையும் சரி இங்கு வந்து வருகை புரிந்துள்ள ஆமா அனைத்து பெரிய நல்லுள்ளங்களையும் தென்காசி குடியிருப்பை சார்ந்த சரி காவியா வில்லிசை குழுவின் சார்பாக எங்களது வில்லிசை குழுவின் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த ஒரு கலையாக இருந்தாலும் ஆன்மீக கலையை பொறுத்த அளவிலே என்னமா நாட்டுப்புற கலை அதில் ஒரு சிறப்பு முக்கிய பண்பு வாய்ந்தது. மக்களுக்கு விரும்பின கலையே நாட்டுப்புற கலை. ஆமா அந்த நாட்டுப்புற கலையிலே சரி இந்த வில்லிசை ஆகப்பட்டது ஆமா ஒரு சிறப்பு வாய்ந்த கலையாக கருதப்படுகின்றது. கடவுளுக்கு ஏற்ற ஒரு கதையை எடுத்து சொல்லணும்னா நம்ம வில்லிசை கலை மட்டும்தான். ஆமா மக்களை சிறப்பிக்க ஆடல் பாடல் நினைச்சு இருக்கு, பாட்டு கச்சேரி இருக்கு, கரகாட்டம் இருக்கு, அத்தனை மக்களை வந்து மகிழ்விக்க. ஆனா கடவுளுடைய புகழை எடுத்து பாடுறோம்னா நம்ம வில்லிசை கலை மட்டும்தான், வில்லு பாட்டு தான். அது மக்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா நம்மளோட வில்லிசை மட்டும்தான். கண்டிப்பா. ஆமா இந்த வில்லுப்பாட்டு நீ எடுத்துக்கிட்டாலே என்னமா இதுல கட்டி இருக்க 9 மணிகளுமே சரி 9 நவக்கிரகங்களை குறிக்கும். ஆமா 9 மணிகளும் 9 நவக்கிரகங்கள். அந்த உடுக்கு தாளமோ ஆமா எம்பெருமான் சிவபெருமான் கையில் வைத்திருக்கக்கூடிய திரிசூலத்திற்கு அருகில் உள்ள உடுக்கு. ஆமா இந்த வில்லிசை ஆனது அரிராமர் வைத்துள்ள பானத்தை குறிக்கின்றது. ஆமா அவர் வைத்திருக்க பானம் தான் நம்ம வில்லிசையா. இந்த வடமானது என்னமா ஆதிசேடனை குறிக்கின்றது. ஆமா இந்த குடமானது என்னப்பா நந்தி தலையை குறிக்கின்றது. ஆமா அந்த வில்லிசை கலையின் மூலமாக தென்காசியில் என்ன பேரும் புகழும் பெற்று கம்பீரமாய் ஓங்கி நிற்கக்கூடிய ஆமா அரிகேசரி பராக்கிரம பாண்டியன் வீர சடையவர்ம பராக்கிரம பாண்டியனால் சரி எழுப்பப்பட்ட ஆமா தென்காசி உலகம்மன் சமேத காசி விஸ்வநாதர் திருவாலயத்தில் ஸ்தல வரலாறு நாங்கள் எங்களால் இயன்ற அளவு கொஞ்ச நேரம் சரி எங்களுக்கு தெரிந்த அளவு நாங்கள் பாட இருக்கிறோம். பாடுகிற பாட்டில பழுது குற்றம் வந்திடலாம், முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். ஆமா ஏன்னா நான் அனைத்தும் தெரிந்தவள் அல்ல, சரி எல்லாம் கற்றவளும் அல்ல. கற்றது கைமண் அளவு என்பார்கள், கல்லாது உலகளவு என்பார்கள். நானோ அடியால் சிறு குழந்தை. சரி எனது குருநாதர் ஆமா பண்பொழி மாரியம்மாள் அக்கா அவர்கள் எனக்கு எவ்வாறு சொல்லி தந்தார்களோ அவ்வாறே நான் பாடவிருக்கிறேன். ஆமா பாடுகிற பாட்டில் பழுது குற்றம் வந்திட்டாலும் சரி உங்கள் வீட்டு குழந்தை தவறு செய்தால் ஆமா எப்படி கொண்டு வந்து ஆதரிப்பீர்களோ சரி அது போல எங்கள் 5 பேரையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு ஆமா சுவாமி எங்கள் கலா நிகழ்ச்சிக்கு வருகிறோம். ஆமா ஒரு கதையை ஆரம்பிக்கணும்னா எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் சரி, பெரிய 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 ஆலயங்கள் இருந்தாலும் சரி, எந்த ஒரு கலா நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி முதலாக என்ன நாமல் சாஸ்தாவிற்கே பாடுவோம். ஆமா நம்ம குலதெய்வத்தை தான் முதல்ல பாடுவோம், கூப்பிடுவோம். சாஸ்தானா யாரு? எங்க வீட்டுல இருக்காருண்ணே. தாத்தா தானே? தாத்தா கிடையாது, 90 வயசு ஆச்சு. சாஸ்தா. ஓ சாஸ்தாவா? ஏன் முதலாக சாஸ்தாவிற்கு பாடுகிறார்கள்? ஏன் பாடுறாங்க? நாமெல்லாம் இந்த கலி உலகத்திலே சரி தந்தைக்கும் தாய்க்கும் வந்து பிறந்த மானிட மனுக்கள், இது யாருக்குமே தெரியாது. ஆனால் ஐயனார் தர்ம சாஸ்தாவோ என்ன அரிக்கும் சிவனுக்கும் ஆமா ஆணுக்கும் ரொம்ப சங்கடம் தான் போல. அப்பாவிற்கும் சரி வந்து பிறந்த கலியுக தெய்வம். ஆமா கலியுக தெய்வம். அப்பேற்பட்ட தர்மஞான சாஸ்தா ஆமா சுவாமி பாதி மதிமான் மழுவும் கெங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த சுவாமி ஆதிசிவன் மோகமது கலிதமாகி அச்சுதன் எம்பெருமான் 2 கரத்தினால் ஏந்த அமையா சோதி
மணி விளக்கு ஒளிவு போல் ஆமா 5 மைந்தர்கள் தோளினில் பூணோல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திராதிகளாக ஆமையா வந்துதித்த தர்மஞான சாஸ்தா யார் தெரியுமா? யார் அம்மா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை. ஆமா உத்திர நட்சத்திரத்திலே வந்து பிறந்தார். அவர் பிறந்த கிரகணம் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி அம்மா? சுவாமி பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனில் உத்திரம். பவர்ண பஞ்சமி கடக லக்கணத்தில் பவர்ண பஞ்சமி கடக லக்கணத்தில் இந்திர மாதேவே அமிர்த யோகத்தில் இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாக பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்பார். கையதில பிறந்தவர்க்கு கையனார் என்பார். ஆதியில உள்ளவர்க்கு ஐயனார் என்பார். ஆதியில உள்ளவர்க்கு ஐயனார் என்பார். ஐயனார் ஐயனார் ஹரிகர சுத ஐயனார் ஹரிகர சுதர் ஐயனார் ஐயனார் குற்றாலத்து ஐயனார் ஐயனார் அச்சங்கோவில் அச்சங்கோயில் ஐயனார் சொரிமுத்து சொரிமுத்து ஐயனார் ஆரியங்கார் ஐயனார் ஹரிக்கும் சிவனுக்கும் நடுவாக இந்த ஆன்மீக விழாவிலே ஐயனார் வந்து பிறந்தாரே. தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் என்ன கைலாசத்தில் அங்க தர்க்க சிவமாலும் கொழுவிருந்தார். சுவாமி கைலாசத்தில் கொலுவிருந்தார். சுவாமி ஆது பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் அங்க அரணோடு பார்வதியும் கொலுவிருந்தார். அங்க இந்திர லோகம் என்னும் பட்டணத்தில் அங்க இந்திரன் இந்திராணியும் கொலுவிருந்தார். சத்திய லோகம் என்னும் பிரமலோகத்தில் அங்கே சதுர்முகன் சரஸ்வதியும் கொலுவிருந்தார். வளரும் வைகுந்த தலமதியிலே வளரும் வைகுந்த தலமதியிலே மாயோன் பச்சை மலட்சுமியும் கொலுவிருந்தார். ஐயா தலமதியிலே அங்கே 30 தேவர்களா அங்கே 48,000 கோடி ரிஷிமார்களா அங்கே அகத்தீசரோடு புலத்தீசரா அங்கே அழகு கலைக்கோட்டு மாமுனியோ சுடரும் ஒளிவு தன்னில் நாரதரோ அங்கே சோதி மார்க்கண்டையன் கொழுவிருந்தார். யானை
முகத்தொந்தி கணபதியோ என்னப்பன் ஆறு முகத்துடனே வேளவனோ நந்தி படைகளோடு போதடை சுவாமி நந்தி படைகளோடு போதடை கையில 4 லட்சம் கோடி பேய்படைகள் ஏய 4 லட்சம் ஒரு பேய்படைகள் அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய திருக்கைலாசபதியிலே ஆமா ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாள் ஆமோ நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட ஆமையா சங்கரன் சதாசிவன் சர்ப்பாகரன் சாலாசூடன் நீலகண்டன் காலாகாலன் காமத கண்ணன் கங்கண்ணன் திருநயன் திகம்பரன் ஆமா திரிசூலன் தில்லையம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமாள் ஆமோ யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு ஆமா சக்தி உமா பார்வதியோடு சங்கரன் கையிலே கொலுவிருந்து வருகிறார்கள் அல்லவா ஆமா சாமி ஆண்டவன் பகவானோடு கையிலே இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறார்கள் ஆனா யாரெல்லாம் ஆகாயத்தில் சூரியனோ ஆகாயத்தில் சூரியனோ அன்பு கொளிர் சந்திரனா ஆகாய வாணியோடு கங்காதேவி கொலுவிருந்தா தேவி கங்காதேவி கொலுவிருந்தா அங்கே கொலுவி இருக்கும் நாளையிலே கைலாச வாசலிலே கரை கண்ட பகவானோ தெய்வலோக ரம்பையர்கள் திருநடனம் ஆடுவாளா ரம்பையவ வருவாளா ஆமா நடனம் அது ஆடுவாளா ஆமா ஊர்வசியால் வருவாளா ஆமா உல்லாசமா பாடுவாளா ஆமா மேனகையால் வருவாளோ மிருதங்கமும் போடுவாளா சரஸ்வதி வருவாளா சரஸ்வதி வருவாளே சங்கீதங்கள் பாடுவாளா சங்கீதமும் பாடுவாளோ அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த திருக்கைலாயபதியிலே ஆமா ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாள் சிவபெருமான் 14 லோகங்களை படைத்து ஆமா இந்திரலோகம் மந்திரலோகம் சந்திரலோகம் லோகம் வாயுலோகம் வருணலோகம் வைகுந்த லோகம் வைகுண்ட லோகம் சத்தியலோகம் சிவலோகம் பூலோகம் தனலோகம் தனலோகம் 14 லோகங்களை படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்து ஆமா 7 சப்தாசாரங்களாகிய கடல்களையும் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு உள்ள ஆமா ஈ எறும்பு என்ன உண்ணாமணுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் அமையா தாயின் கருப்பைக்குள் வாழும் சிசு வரைக்கு ஆமா ஈசனா ஆகிய சிவபெருமான் படைத்த மனுக்களுக்கு ஆமா படைத்து காத்து ரட்சித்து சரி அதாவது உயிர்களை படைத்தா மட்டும் போதுமா படைத்தா மட்டும் போதாது படைத்த மனுக்களுக்கு படியளக்க வேண்டாமா ஆமா பசி இருக்கும்ல அப்புறம் ஆண்டவனா ஆகிய சாட்சாதி சிவபெருமாள் என்னம்மா அல்லும் பகலும் 60 நாளிகை ஆமா அல்லும் பகலும் 60 நாளிகையும் பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை ஆமா பகல்ல பிரச்சனை இல்ல நைட் எல்லாரும் தூங்கிடுவாங்க பத்தியில பகல் 30 நாளிகை உழைப்பை கொடுத்தார் ஓயாத உழைப்பு கொடுத்திருக்காரு நம்மளுக்கு உழைப்புன்னு இருந்தா உறக்கம்னு வேணும் இல்லையா நம்ம கட்டாயம் வேணும்ல ஓய்வுன்னு வேணும்ல ஒரு கார் ஒரு 400 கிலோமீட்டர் போனா இடையில நிப்பாட்டி பண்ண ஒரே அடியே போக முடியாது ஆமா அதே மாதிரி ஓய்வு வேணும் ஆமா நம்மளுக்கு இன்ஜின் கொடுத்துக்காரு இன்ஜினை நம்ம தான் பாதுகாப்பா வச்சுக்கணும் கண்டிப்பா இரவு 30 நாளிகை உறக்கத்தை கொடுத்தார் ஓர் அறிவு முதல் 6 அறிவு உள்ள ஜீவராசிகளை படைத்து மரம் செடி கொடி இலை பயிர் புல் பூண்டு ஆமா ஆடு மாடு கன்று காடைகளையும் படைத்து
அதாவது என்னம்மா அவரோட அம்சத்துல சரி இந்த இருக்கிறாங்களே யாரு நம்மளை பெற்ற தாய்மார்கள் தாய்மார்கள் அந்த சக்தி உமா பார்வதியின் அம்சத்துல ஆமா தாய்மார்களை படைத்து அழகா படைத்து சிவனோட வடிவத்தில நம்மளை பெற்றாங்களே தந்தைமார்கள் அவர்களையும் படைத்து படைத்த மனுகளுக்கு பட்டினி இல்லாமல் படிகளந்து வருகிறார். ஆமா இந்த பூலோகத்தை ஆமா ஆண்டவனாகிய சிவபெருமான் சரி அதலை சிதலை ஆதி பாதாளம் அதலை சுதலை ஆதி பாதாளம் அதலைன்னு சொன்னா என்ன? அதலைன்னா என்னம்மா? அதலைன்னா என்ன என்கிட்ட கேட்டா முதல்ல தான் தெரியும். சொல்லுங்கம்மா. அதலைன்னா என்ன? இப்படி அதலை என்றால் என்ன? முதலை இல்ல. அதலை என்றால் ஆகாய லோகம். ஆகாய லோகம் வானம். சிதலை என்றால் நாமல் வாழக்கூடிய மத்திய லோகம். நம்ம இருக்கமே இந்த மத்திய லோகம். ஆதி பாதாளம் என்றால் நாமளுக்கு கீழே ஒரு உலகம் இருக்கின்றது. நமக்கு கீழே இருக்க உலகத்தை வால் முழுசமா நிறைய பேர் இருக்காங்க. அப்படியா? அங்க போனா வாளோடு அலைவாங்க. அதுதான். ஆமா அந்த உலகத்தை எல்லாருமே பார்க்கத்தான் போறோம். பார்க்க முடியாது, ரொம்ப சங்கடம். கண்டிப்பா. போன கொடையில அப்படி சொன்னீங்கன்னா எங்க வீட்டுல போய் 1000 அடி போர் போட்டு பார்த்தேன். சிவன் அடியை திருப்பாதத்தை அடைந்த பிறகே நாம் அதை காணலாம். அது ரொம்ப சங்கடம். அப்படி இருக்கக்கூடிய நாளையிலே என்னம்மா இதற்கு மேலாக ஒரு நாட்டை படைக்க வேண்டும் என்று அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? எப்படி சாமி நாட்டிலேயோ நல்ல நாடு நாட்டிலேயோ நல்ல நாடு நாவலர்கள் புணரும் நாடு ஓடமலை பொழியும் நாடு குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு மாதம் 3 மழை பொழியும் வருஷம் 3 பூவிலையும் கட்டு ஒரு கலங்காகும் கதிர்வோளக்கில் நெல் விளையும் வருக்கை நல்ல பிளாமரங்கள் வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கோ நாடு இருவாச்சி மலரும் நாடு சுவாமி இருவாச்சி மலரும் நாடு என்ன கோடமல பொழியோ நாடு குளிர்ந்தது வீசு நாடு மாடு கட்டி போரடித்தாள் மாளாது சென்னல் என்பார் யானை கட்டி போரடித்தாள் போரடி இந்த தென்காசி பட்டணத்தில் இந்த தென்காசி மாம்பட்டணத்தில் பாண்டிய மன்னனுமே பாண்டிய மன்னரெல்லாம் பவுசுடனை ஆண்டு வரும் நாளையில தென்காசி மாம்பட்டணத்தில் முற்கால பாண்டியர்கள் இடைக்கால பாண்டியர்கள் பிற்கால பாண்டியர்கள் கடைக்கால பாண்டியர்கள் ஆண்டு வரும் தென்காசி மாம்பட்டணத்தில் வீரவர்ம சடையப்பரும் பாண்டியரும் ஆண்டு வரும் நாளையில அப்படி தரணி போற்றும் இந்த பாரத நாட்டிலே தென்காசி பட்டணத்தில் தமிழ்நாட்டை சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டு வந்தார்கள். அப்போ உள்ள காலமெல்லாம் மன்னராட்சி தான். இப்போ மக்களாட்சி நடக்குது. மக்கள் யார விரும்புதாங்களோ அவங்கள தலைவனாக்குவாங்க. அதாவது என்ன அந்த மன்னராட்சியிலே என்னமா பாண்டிய மன்னர்களால் எழுப்பப்பட்ட கோவில்கள் ஏராளம் எக்கச்சக்கம். ஆமா ஏகப்பட்ட கோவில்கள். அதை சொல்ல வார்த்தைகளே
இல்லை, சொல்வது கூட நேரமும் இல்லை. அப்படி சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆண்டு வரக்கூடிய நாளையிலே நாளையிலே குறிப்பாக என்னமா இந்த தென் மாவட்டத்தை பாண்டிய மன்னர்கள் சீரோடும் சிறப்போடும் ஆண்டு வந்தார்கள். ரொம்ப சிறப்போடு மக்களுக்கு எந்த ஒரு குறைவு இல்லாமல் ஆண்டு வந்தார்கள். அதாவது என்னமா மதுரையை அடுத்த கொர்க்கை என்ற இடத்திலே சரி பிற்கால பாண்டிய மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள். ஆமா, அதற்கு படியாக என்ன விஜயநகர பேரரசு அதை ஆட்கொண்ட பொழுது அங்கிருந்து தென்பகுதி வந்து ஆமா இந்த பாண்டிய நாடு சரி, அதாவது நம்ம ஆய்க்குடி பக்கம் இருக்கு பாருங்க விந்தன் கோட்டை. விந்தன் கோட்டை, அந்த விந்தன் கோட்டையிலே என்னமா ஒரு கோட்டை அமைத்து ஆமா தென்காசியை தலைநகரமாக கொண்டு வீர சடையவர்ம பராக்கிரம பாண்டியர் வீர சடையவர்ம பராக்கிரம பாண்டியர் தென்காசியை தலைமையிடமாக கொண்டு ஆமா விந்தன் கோட்டையிலே கோட்டை போட்டு ஆண்டு வருகிறார். அதாவது என்னமா அவர் ஒரு மிகுந்த சிவபக்தரும் கூட ஆவார். ரொம்ப ரொம்ப சிவபெருமானே அந்த பாண்டியர்ட்ட நேர்ல வந்து பேசுவாராம். அந்த அளவுக்கு ஆட்சி ரொம்ப பரிபோகமா நடந்திருக்கு. அதாவது என்னமா ஆறில் ஒரு கடமை அசையாத மணியும். அப்படி ஆறில் ஒரு கடமைனா என்னம்மா வீர சடையவர்ம பராக்கிரம பாண்டியர் தனக்கு சொந்தமான நிலங்களை குடிமக்களுக்கு ஆமா குத்தகைக்கு விடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, குத்தகைக்கு விடுவாங்க, பாட்டத்துக்கு விடுவாங்க. அத 6 பங்கா வைப்பாங்க. ஆமா, 5 பங்கு அரசுக்கு. சரி, 5 பங்கு அரசுக்கு. ஆமா, அந்த 1 பங்கு தான் குடிமக்களுக்கு. நம்ம வீர சடையவர்ம பராக்கிரம பாண்டியன் அப்படி ஆண்டாரா? இல்லையே, அல்ல. ஆமா, 5 பங்கு குடிமக்களுக்கு 1 பங்கு மட்டும்தான் வாங்கி ஆண்டாரு. பேரப்பட்ட மன்னர் எல்லாம் கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்காங்க. மணினா என்னம்மா? கோட்டைக்கு வெளியே ஒரு பெரிய ஆலய மணி கட்டி இருப்பார்கள். ஆமா, அதாவது மக்களுக்கு ஒரு ஆபத்துன்னா சரி அந்த மணியை தட்டினா உள்ள இருந்து மந்திரி வருவாரு, என்னன்னு கேட்பாங்க. வீர சடையவர்ம பராக்கிரம பாண்டியரோட ஆட்சி காலத்துல சரி அந்த மணிக்கு வேலையே கிடையாது. மக்களுக்கு எந்த குறைவே கிடையாது. மக்களுக்கு குறைவில்லாமல் பயந்து ஆட்சி புரிந்து வருகிறார். ரொம்ப பக்குவமா ஆண்டு வந்தார். இன்னைக்கு தென்காசி பெரிய கோயில்ல பாருங்க, என்னமா அந்த பராக்கிரம பாண்டியன் நம்மள கையெடுத்து கும்பிட்ட மாதிரி தான் இருப்பார். அவர் நம்மள வணக்கம் வச்சுட்டே இருப்பார். வாங்க என் பணி செய்யும் பொருட்டு எப்படி இந்த அவர் கட்டின கோவில் வந்து காலத்தால சிதைவடைந்தாலும் ஆமா எனக்கு பின்ன எந்த குடிமக்களோ சரி யார் அதை சீரமைப்பு புனரமைப்பு செய்தாலும் ஆமா அவர்களை நான் வணங்குவேன். ஆமா, திருப்பாதத்தை வணங்குகிறேன். இன்னைக்கும் அவர் வந்து கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆமா, வீர சடையவர்ம பராக்கிரம பாண்டியன் தென்காசி பெரிய கோவில்ல நம்மளுக்கு பார்த்தா தென்காசி அடையாளம் கொடுத்தவர் அவர்ல அவர்தானே. ஆமா, தென்காசின்னு சொன்னாலே உலகம். அப்படி அந்த விந்தன் கோட்டையிலே கோட்டை கட்டி சரி தென்காசியை தலைமையிடமாக கொண்டு ஆமா அந்த வீர சடையவர்ம பராக்கிரம பாண்டியனும் அவரோட மனைவியும் ஆமா எப்படி அரசு பரிகாரங்களை செய்து வருகிறார்கள். ஆனால் எப்படி அம்மா மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து ஆண்டு வாராரு, கொண்டவனும் தேவியுமா குணமுடனே ஆண்டு வாராரு, எள்ளுக்கு எண்ணெய் போல இணைவிரிய தோழர் போலே பூவும் நல்ல நாரும் போலே பொருத்தமோடு ஆண்டு வாராரு, நகமும் நல்ல சதையும் போலே நலமுடனே ஆண்டு வாராரு, மந்திரியம் பிரதானியம் மற்றும் உள்ள சைனிகளும் 1000 மந்திரிகள் 64 தலையாரிகள் காவலர்கள் ஏவலர்கள் களஞ்சிய பொன் திரவியங்கள் இந்த நல்ல பெருமையோடு இந்த நல்ல ஆண்டு வாரார் மன்னருமே. இந்த நல்ல பெருமையோடு இப்பேற்பட்ட பெருமையோடு ஆமா 1000 மந்திரிகள் 64 தலையாரிகளோடு மந்திரி பிரதனாடிகளோடு ஆமா பராக்கிரம பாண்டியன் மன்னராட்சி செய்து வரக்கூடிய நாளையிலே அப்போது சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் என்றால் ஆமா இங்க உள்ள சிவபக்தர்கள் யாவருமே சரி வடக்கே வாரணாசி என்று சொல்லக்கூடிய காசி திருநாட்டுக்கு தான் சிவபெருமானை சென்று வழிபடுவார்கள். ஆமா, யார் எங்க போனாலும் ஏன்னா காசியில வந்து என்னமா சிவனடியை அடைந்தால் முக்தி என்பார்கள். ஆமா, சிவபெருமானை கண்டு வணங்குவதற்கே என்ன காசிக்கு அப்ப பஸ் எல்லாம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. காசிக்கு போனா திரும்ப வரவும் முடியாது. பாத யாத்திரையாகவே நடந்து சென்று ஆமா சிவபெருமானை அங்க உள்ள கெங்கையில் ஆமா புனித நீர் தீர்த்தம் ஆடி காசி பெருமானை வழங்குவது வழக்கம். அங்க போனா முக்தி கிடைக்கணும் ஒரு எண்ணம். அதாவது சிவபக்தர்கள் சரி நடையாக நடந்து காசிக்கு போவதுக்கே 6 மாசம் ஆகுமாம். 6 மாசம் போவாங்க.
6 வருஷம். ஏ அப்பா, போக 6 வருஷம், வர 6 வருஷம். நம்ம உங்க முருகன் பாத யாத்திரை போயிட்டு வரவங்களே போதும் ஆயிருது. ஈராறு 12 வருஷம். ஆமா. அதுல வயது முதிர்ந்தவர்கள் சரி இயற்கை சூழ்நிலை காரணமாக, ஆமையா, வனவிலங்குகள் துன்புறுத்தல் காரணமாக, ஆக உடல்நிலை காரணமாக, ஆமையா, வழியிலே மாண்டு விடுகிறார்கள். இருந்தாலும் இருந்துருவார்கள். எம்பெருமான் சிவபெருமானுக்கோ ஆமா மனதளவில் ரொம்ப வருத்தம். ஏப்பா, ஆகா, என்னம்மா, நாமளோ வடக்கே உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் சரி நாமல் கோவில் கொண்டுள்ளோம். ஆமா, நாமளை வணங்கக்கூடிய பக்தர்கள் நம்மளை தரிசிப்பதற்காக, ஆமா, நம்மிடம் வந்து முக்தி அடைவதற்காக, சரி இப்படி நமக்காக உயிரை விடுகிறார்களே என்று மனதில் ஆழ்ந்த துயரத்தை கொண்டு, ஆமா, இவர்கள் இருக்கும் இடத்திற்கு வடக்கே வடகாசி, ஆமையா, மத்தியிலே சிவகாசி, சிவகாசி, தெற்கு பக்கம் தென்காசி. ஆமா, இந்த தென்காசி என்று சொல்லக்கூடிய ஆமா இந்த தென்காசியிலே சரி நாமல் கோவில் கொண்டு வேண்டும் என்று ஆமா சிவபெருமானுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டு அவருக்கு ஆசை சும்மா வந்துச்சா? அது எப்படி? அந்த சிவ தொண்டர்கள் மத்தியில இன்னைக்கு சிவ தொண்டர்கள் வச்ச பக்தியில ஆமா அந்த சிவபெருமானை இறங்கி வந்து பேசுவாரு. அதேதான். அப்படி சிவபெருமான் எண்ணங்களை கொண்டு அந்த பராக்கிரம பாண்டியன் கனவிலே வந்து அப்பா பராக்கிரம பாண்டியரே, என்னம்மா பராக்கிரம பாண்டியரே, பாலகா, என்ன இங்கே வடக்கே வடகாசியிலிருந்து சரி நான் தெற்கே தென்னக காசிக்கு ஆமா நான் வர வேண்டும். சரி, அதற்கு நீ ஒரு ஆலயங்களை எழுப்ப வேண்டும். ஐயா சிவபெருமாளே, என்னம்மா, நானே ஒரு சிறு குழந்தை, நானே ஒரு குழந்தை, நான் எப்படி ஒரு சிவாலயத்தை கட்டுவது? ஒரு ஆலயத்தை கட்டி முடிப்பதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. சிவாலயத்தை எழுப்பது நீங்க நினைச்சா முடியுமா? நான் நினைச்சா முடியுமா? பகவான் நினைத்தா மட்டும்தான் முடியும். அவர் நினைக்கணும், இறைவன் நினைக்கணும். இந்த நிகழ்ச்சி நடக்கிறோம்னு அவர் நினைச்சிருக்காரு, நடந்துகிட்டு இருக்கு. உண்மையாக நம்ம நினைச்சு நடத்த முடியுமா? இத்தனை சிவனடியார்கள் முன்னிலையிலும் ஆமா இந்த ஆன்மீக சங்கமம் ஆன்மீக திருவிழா. எப்படி இதில் எனக்கு எம்பெருமான் வாய்ப்பு கொடுத்துள்ளார். ஆமா, நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. நம்ம கடவுளுடைய புண்ணியம். சக்தி சிவன் உடம்பிலே ஆமா பேர்வாதி இடத்தை பெற்ற அந்த அர்த்த நாரியாக நின்று எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துள்ளார். ஆமா, அதற்கு நான் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு சரி என் சிவபெருமாள் ஆமா அந்த வீர பராக்கிரம சடையவர்ம பாண்டியருக்கு சரி கனவிலே தோன்றி ஒரு அசரீரி ஒலித்தது. ஆமா, அப்படி என்று சொல்லக்கூடிய நாளையிலே பார்த்தார் பராக்கிரம பாண்டியர். சரி ஐயா, என்ன ஆலயம் எழுப்ப வேண்டுமா? ஆமா, எங்கே எழுப்புவது, எப்படி எழுப்புவது? ஆமா, அப்பா கவலைப்படாதே. சரி, உன்னுடைய விந்தன் கோட்டையிலே ஆமா ஈசான்ய மூலையிலே அந்த கோட்டை சுவரிலே இருந்து மேற்கு முகமாக ஆமா சிற்றெரும்புகள் சாறை சாறையாக படையெடுத்து போகும் அப்பா. ஆமாப்பா. அப்ப தென்காசிக்கு பேரு என்ன பேரு? தென்காசி பட்டணம் கிடையாது, பின்ன செண்பக பொழில். செண்பக மரங்களால் சூழ்ந்த செண்பக பொழில். அந்த செண்பக பூவிலே ஆமையா இந்த உலகம்மா லோக நாயகி சரி சிவபெருமாள் மட்டும் வந்தா போதுமா? போதாதல்லவா? இந்த உலகத்தையே ஆட்டி படைப்பவள் அம்மா லோகநாயகி. நம்ம அம்மா. அவளுக்கும் இங்க தனிச்சன்னதி உள்ளது. சரி, அந்த செண்பக பொழில்ல அம்மையா செண்பக வனம். அம்மா, செண்பக வனம் எங்க இருந்துச்சு தெரியுமா? எங்கம்மா இருக்கு? இப்ப இருக்கு பாருங்க நம்ம பெரிய கோவில். ஆமா, அந்த சிற்றாற்றங்கரை வந்து சரி இப்பதான் தென்முகமா ஓடுது. ஆமா, அப்ப வடமுகமா தான் ஓடி இருக்கு. சரி, தென்முகமா ஓட வச்சது ஆமா அந்த பராக்கிரம பாண்டியர் ஒருவரால மட்டுமே. எப்படி? அவரோட சிவபக்தியால மட்டுமே. ஆமா, அந்த சிற்றெரும்பு கூட்டம் சாறை சாறையாக ஊர்ந்து செல்கிறது. ஆமா, உன்னுடைய சிற்றெரும்பு கூட்டம் சரி எங்கே சென்று முடிவடைகின்றதோ ஆமையா அங்க செண்பக வனம் இருக்கும். அங்கே உன்னுடைய முன்னோர்கள் ஆமா வழிபட்டு வந்த சிவலிங்கமும் நந்தியும் அங்கு இருக்கின்றது. ஆமையா, அங்கே போய் நீ எனக்கு உடனே ஆலயத்தை எழுப்புவாயாக என்று சிவபெருமாள் கட்டளையிட்ட போது அந்த வீர சடையவர்ம பராக்கிரம பாண்டியரோ என்ன அப்படியே ஆட்டும் என்று சம்மதித்து சடையவர்ம பாண்டியரோ பராக்கிரம பாண்டியரோ அதிகால தினமதியில காலையில எழுந்திருத்து நீராடி மாத்துடித்து
மாத்துடித்து துயிலெடுத்து ஆண்டவனை மனதில் எண்ணி திருநீரு காப்பணிந்து பகவான நினைக்காரே பஞ்சாச்சரம் பூசுதாரே பராக்கிரம பாண்டியரோ பராக்கிரம பாண்டியரோ என்ன எது செய்வாரான பராக்கிரம பாண்டியரோ அந்த கோட்டைக்கு வெளிப்புறத்தில் கோட்டைக்கு வெளிப்புறத்தில் ஈசானிய மூலையில சிற்றரும்பு கூட்டம் அது மேற்கு நல்ல முகமாக விந்தன் கோட்டை பாதை வழி கம்பிளியும் தான் கடந்து ஆய்க்குடி தனை கடந்து சிற்றெரும்பு கூட்டமாது செண்பக பொழிலதுவா செண்பக வனத்திலையோ சித்திரா நதிக்கரையில் சிற்றெரும்பு வந்து நிற்க அந்த சித்தெரும்பு வந்திரு அப்படியே இந்த சிற்றெரும்பு கூட்டமானது ஆமா விந்தன் கோட்டையை கடந்து ஈசானிய மூலையை நோக்கி ஆமையா இப்ப தென்காசி என்று அழைக்கப்பட செண்பக பொழில் வனத்திலே ஆமா சித்ரா நதி ஓடிக்கொண்டு இருக்கிறோம் அந்த கங்கையிலே சரி செண்பக வனம் செண்பக மலர்களால் சூழ்ந்துள்ளது ஆமா அந்த சிற்றெரும்பு கூட்டம் சிவபெருமானுடைய காலை சுற்றி சுற்றி வருகின்றது ஆமா பார்த்தார் பராக்கிரம பாண்டியர் என்ன ஆகா என்னம்மா என்னுடைய பாண்டிய தலைமுறைகள் எல்லாம் இந்த சிவலிங்கத்தை தான் வணங்கி வந்தார்களா ஆமா என் அப்பன் ஈசன் சிவபெருமான் நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்டன் அங்காள தேவன் சங்கரன் சதாசிவன் சர்ப்பாகரன் சாலாசுடன் அம்மையா காலாகலன் காமத கண்ணன் கங்கண்ணன் ஆமா திருநயன் திகம்பரன் திரிசூலன் தில்லையம்பலன் திருநீலகண்டன் ஆமோ என் காசி விசுவநாதர் ஆமா வடக்கே வடகாசியை விட்டு சரி நம் மக்களுக்காக ஆமா தெற்கே தென்காசியை நோக்கி வந்துள்ளாரா ஆமா இதைத்தான் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து சரி பராக்கிரம பாண்டியர் இரு கரம் எடுத்து கூப்புகிறார் எப்படி இப்பொழுதே இந்த ஆலயத்தை நாமல் எழுப்ப வேண்டும் ஆமா காசிக்கு நிகரான தீர்த்தமும் சித்ரா நதியை ஆமா தெற்கு தென்முக வடக்கு முகமாக ஓடிக்கொண்டிருக்கும் சித்ரா நதியை ஆண்டவனை மனதில் நிலைக்கு எண்ணி ஆமா சித்ரா நதியே சரி கங்கா நதி தாயே ஆமா தெற்கு முகமாக ஆமா நீ எழுந்தருள வேண்டும் என்று சொல்லி சரி அன்னைக்கு பார்க்கதான் நம்ம சித்ரா நதி தென்முகமா ஓடி இருக்கு ஆமா அதற்கு பக்கத்திலே என்னமா செண்பக வனத்திலே சரி இன்னைக்கு நம்ம குற்றாலத்து நம்ம காசி விஸ்வநாதர் கோயில ஸ்தலம் விருட்சம் என்னது என்ன ஸ்தல விருட்சம் என்னது சொல்லுங்க அது கோயில் செண்பக மரம் ஆமா செண்பக வனத்திற்கு செண்பக மரம் ஆமா திருக்குற்றால கைலையபதியில பலாமரம் ஆமா தேனிலும் உயர்ந்த பலாச்சுவையே என்று சரி குற்றால குறவஞ்சியிலே பாடி இருக்கிறார்கள் ஆமா அந்த குழல்வாய் மொழி அம்மாள் நம்ம பராக்கிரம பாண்டியரோட மன்னரோட வாரிசுக்கு சரி குலசேகர பாண்டியர் மன்னனோட மகன் வந்து உலக அதாவது லோக பாண்டியன் உலகநாத பாண்டியன் அவரோட மகளா வந்து குழல்வாய் மொழி அம்மா வந்து பிறந்தாளாம் சரி நம்ம தென்காசி பட்டணத்துல கேட்டுக்கோங்க குழல் போன்ற இனிமை உடைய வாயினால் குழல்வாய் மொழி அம்மாள் அவளை வந்து பார்வதி வந்து மகளா பிறந்து வளர்ந்திருக்கிறார் சரி திருக்குற்றாலநாதர் அவளை ஆட்கொண்டு இன்னைக்கு அங்க காட்சி அளிக்கிறார்கள் சரி இது மட்டும் இல்லாம காசி விஸ்வநாதர் அந்த திருக்கோவில்ல சரி அவர் ஆலயத்தை எழுப்புதாரு ஆமா கிபி 15-14 நூற்றாண்டுக்கு அப்புறமாக ஆமா அந்த திருவாலயத்தை எழுப்பி அவர் பார்த்து கட்டுதாரு ஆமா அந்த ஆலயத்தை எழுப்பி காசி விஸ்வநாதரை மட்டும் வச்சா போதுமா போதாது அங்க விசாலாட்சி அம்மா உடனுரையா இருக்கிறா ஆமா அதாவது பகவானுக்கு பக்கத்திலே லோகத்தை அடக்கி நாயகியாக இருப்பவள் லோகநாயகி அம்பிகை அவளுக்கு உலகம்மாள் என்றும் பெயர் கொடுத்து லோகம் என்றால் உலகம் அந்த உலக நாயகியும் தனிச்சன்னதி கொண்டு நாமல் பாண்டிய மன்னர்கள் நினைவாக சரி சோமசுந்தர கடவுளை மீனாட்சி அம்மாளையும் இங்கே எழுப்ப வேண்டும் சரி அவர் காலத்திலே பராக்கிரம பாண்டியர் காலத்திலே உள்ள சிற்பிகளை வைத்து
அதாவது அவரை தரிசிக்க போகும்போதுக்கு முன்னதாக ஆமையா மன்மத தேவி, ரதி தேவி மற்றும் வீரபுத்திரர், ஆமையா வாள் ஏந்திய வீரர், இதற்கும் மேலாக ஆமா எனக்கு அப்புறமாக சரி காலத்தாலும் பருவநிலையாலும் ஆமா இந்த திருக்கோவில் சிதைவடைந்தாலும் சரி அதை யார் புனரமைப்பு செய்தாலும் அவர்களை நான் வணங்குவேன் ஆமா என்று கூறி அந்த பராக்கிரம பாண்டியரோட திருச்சிலையையும் ஆமா இன்று கல்வெட்டிலே நாம் காணலாம். சரி அது மட்டுமில்லாமல் வேற என்னமா அனைத்து அந்த கோவில் திருப்பணிகளும் 1990ஆம் ஆண்டிலே ஆமா ராஜகோபுரமாக உயர்ந்து அரிகேசரி பராக்கிரம பாண்டியனின் வரலாற்றை சொல்லும் விதமாக அமையா ஒரு பேசும் தெய்வமாக எம்பெருமான் சிவபெருமான் மக்கள் ஒரு பயிராக காசி விசுவநாதர் உலகம்மாள் ஒரு வேலியாக மக்களை என்றென்றைக்கும் அமையா காத்து ரட்சித்து வருகிறாரே. எங்கள் வடிவேலா நீ கந்த வடிவேலா, எங்கள் வடிவேலா நீ கந்த வடிவேலா, இந்த ஏழை முகம் பாருமையா திருச்செந்தூர் முருகா. எங்க வடிவேலா அவர் தங்க வடிவேலா, எங்க வடிவேலா அவர் தங்க வடிவேலா, எங்க வடிவேலா முகம் பாருமையா எங்க வடிவேலா. சுவாமி கல்லிலே நடந்து வந்தோம் கால்கடுக்க பாடி வந்தோம், கல்லிலே நடந்து வந்தோம் கால்கடுக்க பாடி வந்தோம், சொல்லிலே உனை துதித்தால் சுகமென்று எண்ணி வந்தோம், புள்ளி மயில் ஏறி நீ பொன்பொருளை தந்திடவே குறவள்ளி மணவாளா இப்ப வருவதுதான் நேரம். எங்க வடிவேலா தங்க வடிவேலா, எங்க வடிவேலா தங்க வடிவேலா, சுவாமி உன்னையே நம்பி வந்தோம் உள்ளமெல்லாம் வெம்பி வந்தோம், உன்னையே நம்பி வந்தோம் உள்ளமெல்லாம் வேண்டி வந்தோம், முன் செய்த வப்பையனால் முருகனையே கண்டு கொண்டோம், கண்ணே கசிர் வேளா எங்க கவலை தன்னை போக்க நீ வண்ண மயில் ஏறி இப்போ வருவதுதான் நேரம். எங்க வடிவேலா தங்க வடிவேலா, ஏழை முகம் காணமையா எங்க வடிவேலா, எங்க வடிவேலா தங்க வடிவேலா, எங்க வடிவேலா. ஐயா வாயார உனை துதித்து வழியெல்லாம் கவி படித்தோம், வாயார உனை துதித்து வழியெல்லாம் கவி படித்தோம், ஓயாமல் வந்த துயர் ஒன்றும் கூரையலை சேயாகி வந்து எங்களை சேர்த்தனைக்க வேணும், அந்த மாயோன் மாறுமகனே வருவதுதான் நேரம். எங்க வடிவேலா தங்க வடிவேலா, ஏழை முகம் காணுவாரோ எங்க வடிவேலா. வெற்றிவேல் முருகனுக்கு ஐயா சிரத்தில் மிகவும் கொண்டு செந்தில் உன்னை தொழுதாலும், சிரத்தில் மிகவும் கொண்டு செந்தில் உன்னை தொழுதாலும் வரத்தையும் தாராமலே வழிமாறி போவதே புறத்தி மணவாள நான் கூப்பிட்ட குரல் கேட்டு மறுப்பு பேசாமல் இப்போ வருவதுதான் நேரம். எங்க வடிவேலா வேல் வேலா ஐயா எங்க வடிவேலா, வெற்றிவேல் முருகனுக்கு அங்கே தத்தளிக்கும் நெஞ்சமெல்லாம் தமிழ் மணக்க பாடி வந்தேன், தத்தளிக்கும் நெஞ்சமெல்லாம் தமிழ் வணக்கம் பாடி வந்தேன், சித்தத்தில் ஏறலையோ சேவல் கோடியோனே ஒத்து வந்து எங்களுக்கு பல உதவிகளை செய்திட முத்து குமரேசா இப்போ முன் வருவாய் நேரம். எங்க வடிவேலா தங்க வடிவேலா, எங்க வடிவேலா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இதுவரை ஆமா எங்கள் வில்லிசை நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைத்து ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் சரி காவியா வில்லிசை குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி உங்கள் அனைவரையும்
சிரம் தாழ்த்தி தலை வணங்குகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஏறுமையில் ஏறி விலை ஆடு முகம் ஒன்று, ஏறுமையில் ஏறி விலை ஆடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, ஊறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, ஊறுபடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, அந்த கொண்டுருவா வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு அசுரரை வாதைத்த முகம் ஒன்று, மாறுபட அசுரனை வாதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, அந்த வள்ளியை மனம் மொழிற வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலத்தில் அமர்ந்த பெருமாளே. சிவாய நமக, சிவாய நமக. அழிந்து வரும் கலை நிகழ்ச்சியில் ஒன்றான நாட்டுப்புற கிராமிய வில்லிப்பாட்டு தற்போது அழிந்து வரும் கலையை நமக்கு மத்தியில் முன்னுதாரணமாக உயிரோட்டமாக கொண்டு வந்த தென்னகத்தின் இளவரசி மண்ணின் மனத்தோடு மனமுருகி நாதன் நாமம் நாவில் மலர நாட்டுப்புற கிராமிய வில்லுப்பாட்டை நம் முன்னே நிறுத்திய திருநங்கை தென்னகத்தின் இளவரசி காவிய தர்சினி அவர்களை அன்போடு உங்கள் சார்பாகவும் மண்ணின் மைந்தர் சார்பாகவும் மனமார்ந்த பாராட்டி வாழ்த்துகிறோம். காவிய தர்சினி அவர்களுக்கு ஐயாவின் திருக்கரங்களால் விருது வழங்கும் விழா நடைபெறுகிறது. அனைவரும் கைத்தட்டி கரதோஷம் எழுப்புங்கள். அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க வருக தரும் நேர்மையின் சிகரம் ஐஜி பொன்மாணிக்கல் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நான் அடியனெல்லாம் வந்து இங்கே ஸ்டேஜில் நின்னதுனால ஆட முடியல. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு கௌரவம் இருக்குதுல்ல. அங்கெல்லாம் நின்றுருந்தேன்னா அம்மா பாட்டுக்கு ஆடி இருப்பேன். நீங்களாம் யாருமே ஆடலை, அதுதான் கொஞ்சம் வருத்தம். ஏன்னா அந்தளவுக்கு அம்மா வந்து நல்லா பாடிக்கிறாங்க. என்னென்னா காலையிலேருந்து நம்மளுக்கு வந்து மனசுக்கு தைரியம், மதியம் வந்து பார்த்தீங்கன்னா காதுக்கு இசை, அந்த கை தட்டல் நீங்கள் நம்ம பண்ணும்போது இப்போ வேறு சாப்பிட்டு வந்திருக்கிற தூக்கம் வந்துடு. இனி நிறைய பேர் பேசுறதுக்கு வேறு காத்துட்ருக்குறாங்க. நம்மளை அவங்க என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஐயா வந்து யானபேரதி ஐயா பேரெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பே இதில் வயசு பத்தாது. ஆனாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். அங்கே ஐயாங்கெல்லாம் பேசுறதுக்கு இருக்கிறாங்க. இப்போ பலத்த கைதட்டலோடு வந்து ஐயா கொடுக்குற சீல்டு கொடுக்க வரைக்கும் நீங்கள் எல்லோரும் எழுந்து நின்னும் கூட பலத்தை ஊக்குவிக்கணும். எழுந்து நின்னும் கூட கைதட்டலாம் வாங்கிக்கலாம். அவங்களுக்கு என்னை கூப்பிட்டாங்க. நான் வரும்போது நடந்து வரல, பார்த்தீங்களா? கொஞ்சம் அரை ஓட்டத்தில் வந்தேன். காரணம் அவங்க மேலே ஆர்வம். முருக பக்தர், நானும் முருக பக்தர், என் மக மாதிரி அவங்க. பெரிய விஷயம். நிறையா அந்த இந்த பராக்கிரம வீர பராக்கிரம பாண்டியன் நான் கொஞ்சம் பாண்டிய வரலாறுல கொஞ்சம் ஜீரோ. காரணம் அப்போதுக்கு வேணும், நான் படிக்கலை, இன்னும் கொஞ்சம் படிக்க போகிறேன். அங்கே சோழர் வரலாறு 90% எடுப்பேன், மார்க் எடுப்பேன். அங்கே தான் எக்கச்சக்கமான தெய்வ விக்கிரங்களாக இருந்துச்சு. இருந்தாலும் அதுகளை சொல்ல போகும்போது ரொம்ப ரசித்து கேட்டேன். நல்லா பாடினாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா பாடினாங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இருக்கிற ப்ரோக்ராமில் காலையிலேருந்து த பெஸ்ட் அண்ட் த பெஸ்ட் அண்ட் த பெஸ்ட் ப்ரோக்ராம். திஸ் இஸ் த ப்ரோக்ராம். ரொம்ப மகிழ்ச்சி. அந்த காடு
வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.